ஃப்ரெண்ட்ஸ், இட்ஸ் மீ அப்சல் அகமது. நம்ம எல்லா பேத்துக்குமே லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்ற ஆசை இருக்கும். அதுக்காக தான் நம்ம வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகணும் அப்படின்னா இந்த 4 விஷயத்த இமீடியட்டா ஸ்டாப் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பழசுல பாஸ்ட்ல ஏதாவது என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு தப்பாவோ ஒரு கசப்பான அனுபவமோ நடந்திருக்கும். அதை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. சரி, 10th படிக்கும்போது மட்டும் நான் நல்லா படிச்சிருந்தேன் அப்படின்னா, அப்ப நான் இது செய்யாம இருந்திருந்தேனா அப்படின்னு நினைச்சு பழச நினைச்சு இப்ப என்ன பண்ணுது அப்படின்னா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்குது. முடிஞ்சது முடிஞ்சதுதான். பழசுல போய் அதை ரப் பண்ணி மாத்தவே முடியாதது. ஸோ அதை நினைச்சு இப்ப கவலைப்படுறதுனால ஒண்ணுமே ஆக போகாது. அதை என்ன பண்ணாதுன்னா நம்மள அடுத்த ஸ்டேஜ் போக விடாம நம்மள ஹோல்ட் பண்ணி நிற்கும். ஸோ அதை லெசனா வச்சுக்கிட்டு நம்ம லைஃப்பை என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணி அடுத்த ஸ்டேஜ் போகிறதுக்கு அந்த ஸ்டெப்பிங் ஸ்டோனை நம்ம யூஸ் பண்ணலாம் அதை. ஸோ நெக்ஸ்ட் ஒன், செகண்ட் பாயிண்ட், ஃபியூச்சரை பத்தி கவலைப்படுவாங்க. ஐயோ இப்ப நான் இப்படி இருக்கேனே, இன்னும் 10 வருஷம் கழிச்சு என்ன ஆக போகுது, நான் வயசாகி போச்சுன்னா என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஃபியூச்சரை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அன்னோன் ஃபியூச்சர் தான் அது. ஆனா அதை பத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க. ஸோ கவலைப்படுறதுனால ஒரு யூஸும் கிடையாது. என்ன டியூனாலும் நம்ம தான் கட்டி ஆகணும். வரப்போகிற சுச்சுவேஷன் நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணும். இப்ப இருக்க சுச்சுவேஷனை கரெக்டா நம்ம ஹேண்டில் பண்ணோம், கரெக்டான டெசிஷன்ஸ் எடுத்தோம் அப்படின்னா ஃபியூச்சரை எக்ஸலண்டா கொண்டு போகலாம். ஸோ ஃபியூச்சரை பத்தி என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பயந்து கவலைப்படாதீங்க. இந்த ஃபியர் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள அடுத்த ஸ்டேஜ் போக விடவே விடாது. தேர்ட் பாயிண்ட், நம்மளோட சந்தோஷத்தை மற்றவங்கிட்ட இருந்து எதிர்பார்க்கறது. சந்தோஷம் நம்ம கிட்ட தான் இருக்கு, நம்மளோட சந்தோஷம். ஆனா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா இன்னொருத்தவங்ககிட்ட அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு அங்கேருந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபீல் பண்ணுவோம். சரி, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்களே, வச்சிட்டாங்களே அப்படின்னு. ஆனா ஹாப்பினஸ் அப்படின்றது யார்கிட்ட இருக்கு, நம்ம கிட்ட தான் இருக்கு. ஸோ நம்மளோட இன்னர் பீஸ் வேணும் அப்படின்னா நமக்குள்ள இருக்க ஹாப்பினஸை நம்ம மற்றவங்ககிட்ட கொடுக்க கூடாது, மற்றவங்ககிட்ட நம்ம எதிர்பார்க்கவும் கூடாது. நம்ம ஹாப்பினஸ் நம்ம கிட்ட தான் இருக்கு. அதை முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆட்டிடியூட் மேட்டர்ஸ் அப்படின்னு இந்த சேனலுக்கு நேம் வச்சது இந்த பாயிண்ட்னாலதான். நம்மளோட பவரை அண்டர் எஸ்டிமேட் பண்ணது. நம்மளோட நமக்குள்ள எவ்வளவோ பவர் இருக்கு. ஆனா என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா நம்மளை நம்ம பெருசா நினைக்க மாட்டோம், மற்றவங்களை பெருசா நினைப்போம். பேசும்போது அவங்க அப்படி ஆகும் இப்படி ஆகணும், நம்மளை பத்தி பேசும்போது ஒரு அண்டர் எஸ்டிமேட்லயே பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மட்டும் மாத்துங்க. எவ்ரி திங் இஸ் மைண்ட் செட் தான். பாசிட்டிவா இருங்க, நல்ல பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட எல்லாத்தையும் பாருங்க. கண்டிப்பா நம்மளால வின் பண்ண முடியும். நம்மளை நம்புவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.